ஆல் இண்டியா ரேடியோ. இன்று காலை சென்னையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நலத்திட்டங்களை துவக்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் விழாவில் பங்கேற்று சிறப்பித்த நிகழ்வின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். இன்று காலை சென்னையில் தனி விமானம் மூலம் வந்திறங்கிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் INS அடையார் படைத்தளம் வரை சிறப்பு ஹெலிகாப்டரில் வந்து பின்னர் சாலை மார்க்கமாக நேரு உள் விளையாட்டரங்கம் வந்தடைந்தார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தமிழ்நாடு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள், முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், துணை முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் அவர்கள் உள்ளிட்டோர் வரவேற்றனர். பிரதமர் பயணித்த சாலையின் இருமருங்கிலும் கலைஞர்களும் பொதுமக்களும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். நேரு உள் விளையாட்டரங்கத்தை அடைந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அர்ஜுன் MK1 ஆல்பா ரக கவச வாகனத்தை பார்வையிட்டு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3770 கோடி ரூபாய் செலவில் சென்னை மெட்ரோ ரயில் முதற்கட்ட நீட்டிப்பு வண்ணாரப்பேட்டை முதல் விம்கோ நகர் வரை 9 கிலோமீட்டர் நீளமுள்ள சேவையை தொடக்கி வைத்தார். சென்னை கடற்கரை அத்திப்பட்டு இடையேயான 22.1 கிலோமீட்டர் நீளமுள்ள 4வது புதிய பாதை விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருவாரூர் மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதைகளையும் திறந்து வைத்தார். தொடர்ந்து சென்னை ஆவடியில் மேக் இன் இண்டியா திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்ட அர்ஜுன் MK1 ஆல்பா கவச வாகனத்தை இந்திய ராணுவத்திடம் ஒப்படைத்தார். மேலும் 2640 கோடி ரூபாய் செலவில் கல்லணை வாய்க்கால் புதுப்பிக்கப்பட்டு விரிவாக்கம் செய்யும் பணிக்கும், முதற்கட்டமாக 1000 கோடி ரூபாய் செலவில் 2 லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவில் சென்னைக்கு அருகே தையூரில் அமைக்கப்பட உள்ள IIT டிஸ்கவரி வளாகத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். பின்னர் விழா பேருரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று துவக்கி வைக்கப்பட்ட திட்டங்கள் சுயசார்பு இந்தியா என்ற நோக்கத்திற்கு சான்றுகளாக திகழ்கின்றன என குறிப்பிட்டார். புதுப்பிக்கப்பட்ட கல்லணை வாய்க்கால்கள் வேளாண் பணிகளுக்கு பேருதவி அளிக்கும் என தெரிவித்தார். நீர் வளங்களை சிறப்பாக பயன்படுத்தி உணவு தானிய உற்பத்தியில் சாதனை படைத்த தமிழக விவசாயிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டு தெரிவித்தார். வணக்கம். வணக்கம் சென்னை. வணக்கம் தமிழ்நாடு. From Chennai today, we begin key infrastructure projects. These projects are symbols of innovation and indigenous development. These projects will further the growth of Tamil Nadu. Friends, this program is special because we lay the foundation to modernize the 636 kilometers long broad Anaikat canal system. The impact of this is going to be very big. It will improve irrigation facilities for 2.27 lakh acres of land. District of Tanjavur and Pudukkottai will gain specially. I want to appreciate the farmers of Tamil Nadu for record food grain production and good use of water resources. For thousands of years, this grand Anaikat and its canal systems have been the lifeline of the rice bowl Tamil Nadu. The Grand Anaikat is a living testimony to our glorious past. It is also an inspiration to our nation's Atmanirbhar Bharat goals. In the words of the famous Tamil poet Avaiyar, வரப்பு உயர நீர் உயர
Kudi uyara, kol uyaram. Kol uyara, kon uyarvan. மேலும் கோவிட் பெருந்தொற்று காலத்திலும் உள்நாட்டு தயாரிப்புகளை கொண்டே சென்னை மெட்ரோ ரயில் பணிகள் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்கப்பட்டு விட்டது என்று தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விரைவில் 2ஆம் கட்ட பணிகளுக்காக 63,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி நாட்டிலேயே இதுவே மிகப்பெரிய திட்டமாக இருக்கும் என்றார். மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதைகள் உணவு தானியங்களை விரைவாக எடுத்து செல்ல வழி செய்யும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். It would make everybody happy that we are inaugurating the 9-kilometer stretch of the Chennai Metro Rail Phase 1 project. This would go from Washermanpet to Vimko Nagar. This project has been completed on schedule despite the global pandemic. The civil construction activities were done by Indian contractors. The rolling stock has been procured locally. This in line with the boost to Atmanirbhar Bharat. In this year's budget, over rupees 63,000 crore have been set aside for 119 kilometers of phase 2 of the project. This is one of the largest projects sanctioned for any city in one go. The focus on urban transport will boost ease of living for citizens here. Friends, improved connectivity brings convenience. It also helps commerce. The Chennai Beach, Ennore, Athipatta stretch of Golden Quadrilateral is a high traffic density route. There is a need to ensure faster freight movement between Chennai Port and Kamarajar Port. The fourth line between Chennai Beach and Athipat will help in this respect. The electrification of Villupuram, Tanjavur, Tiruvarur projects will be a great boon to the Delta districts. One of the major things this 228 kilometers line will help doing is to ensure faster movements of food grains. நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புல்வாமா தாக்குதலில் உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தி நமது ராணுவத்தினரின் பலத்திற்கு ஈடு இணை இல்லை என கூறி மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் வரிகளை மேற்கோள் காட்டினார். மேலும் ஐஐடியின் டிஸ்கவரி மையம் உலகத்தரம் வாய்ந்த ஆய்வு மையமாகவும் புதிய கண்டுபிடிப்புகளின் முன்னணி மையமாகவும் திகழும் என பிரதமர் கூறினார். Friends, no Indian can forget this day. 2 years ago, the Pulwama attack happened. We pay homage to all the martyrs we lost in that attack. We are proud of our security forces. Their bravery will continue to inspire generations. India has undertaken a massive effort to become self-reliant in the defense sector. One of the 2 defense corridors is in Tamil Nadu. The corridor has already received investment commitment over rupees 8,100 crore. Today, I am proud to dedicate to the country one more warrior to protect our frontiers. I am proud to hand over the indigenously designed and manufactured main battle tank Arjun Mark 1A. It also uses indigenous ammunition. Tamil Nadu is already the leading automobile manufacturing hub of India. Now I see Tamil Nadu evolving as the tank manufacturing hub of India. A tank made in Tamil Nadu will be used in our northern border to keep the nation safe. This showcases India's united spirit, Bharat's Ekta Darshan. We will continue working to make our armed forces one of the most modern forces in the world.
At the same time, the focus on making India Atmanirbhar in the defense sector moves with full speed. Our armed forces significantly India's ethos of courage. Friends, the Discovery Campus of IIT Madras will have a 2 lakh square meter infrastructure to house world-class research centers. I'm sure that very soon the Discovery Campus of IIT Madras will be a leading center of discovery. It will draw the best talent from all over India. சென்னையில் தரம் உயர்த்தப்பட்ட நவீன மீன்பிடி துறைமுகமும் தமிழகத்தில் பல்நோக்கு கடற்பாசி பூங்காவும் ஏற்படுத்தப்படவிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்தார். மத்திய அரசின் திட்டங்களை எடுத்துரைத்த பிரதமர் அவர்கள் முன்பை விட தற்போது கோவிட் பெருந்தொற்றிற்கு எதிரான போராட்டம் வலுப்பெற்றிருப்பதாகவும் கூறினார். பல்வேறு மேம்பாட்டுப் பணிகள் நடைபெறும் தமிழ்நாட்டிற்கு தனது பாராட்டுதல்களை தெரிவித்து தமது உரையை பிரதமர் அவர்கள் நிறைவு செய்தார். India is proud of our fishermen communities. They are symbol of diligence and kindness. In the budget, there are provisions to ensure extra credit mechanism for fishermen. Infrastructure relating to fishing is being upgraded. Modern fishing harbor will come up in 5 centers, including Chennai. We are optimistic about seaweed farming. This will improve lives of coastal communities. For seaweed cultivation, a multi-purpose seaweed park will come up in Tamil Nadu. Friends, inspired by a human-centric approach, India is making the world fight against COVID-19 stronger. We have to keep doing whatever we can to develop our nation and make the world a better place. This is what the makers of our Constitution wanted us to do. I once again congratulate the people of Tamil Nadu for the development works launched today. Thank you very much. நிகழ்ச்சியில் முன்னதாக தலைமையுரையாற்றிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்திற்கு நீர் மேலாண்மைக்கான விருது வழங்கியமைக்கும் நிதிநிலை அறிக்கையில் புதிய நெடுஞ்சாலைகளை அறிவித்தமைக்கும் மத்திய அரசிற்கு தனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். தற்போது துவக்கப்பட்ட திட்டப்பணிகள் தமிழகத்திற்கு பேருதவி அளிக்கும் என முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தார். பன்னெடுங்காலத்திற்கு முன்பே கரிகால் பெருவளத்தினால் அமைக்கப்பட்ட கல்லணை இன்றளவும் நிலைத்து நின்று தமிழர்களின் பொறியியல் திறமையை உலகிற்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றது. 4200 கனஅடி நீர் செல்லும் கல்லணை கால்வாயினை நவீன வசதியுடன் 2640 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நீர் மேலாண்மை திட்டம் செயல்பாட்டுக்கு வரும்பொழுது மேலும் அதிக பரப்பளவில் பயிர் சாகுபடி மேற்கொள்ளப்படும் என்பது உறுதி. நாட்டிற்கே முன்னுதாரணமாக பல்வேறு நீர் மேலாண்மை திட்டங்களை எனது தலைமையிலான அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருவதால் ஜல்சக்தி அமைச்சகத்தினால் நீர் மேலாண்மையில் சிறந்த மாநிலத்திற்கான விருது தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதை இங்கே பெருமையுடன் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் முன்னிலை வகித்தார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். அமைச்சர்களும் உயரதிகாரிகளும் கலந்து கொள்ள நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது. நேயர்கள் இதுவரை இன்று காலை சென்னையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நலத்திட்டங்களை துவக்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் விழாவில் பங்கேற்று சிறப்பித்த நிகழ்வின் வானொலி தொகுப்பு கேட்டீர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.